நம்ம ஸ்டோரி டைம்ல என்ன ஸ்டோரி பார்க்க போறோம்னா சினம் காத்தல் பார்க்கலாமா? ஒரு ஊர்ல ஆனந்த்னு ஒரு சின்ன பையன் இருந்தான். அவனுக்கு அடிக்கடி கோவம் வரும். அவனோட அப்பா தன்னோட பையன் இப்படி கோவப்படுறது அவனுக்கும் அவனோட எதிர்காலத்துக்கும் ஆபத்துன்னு நினைச்சாரு. அதை போக்குறதுக்காக அவர் ஒரு யோசனை பண்ணாரு. அவனை கூப்பிட்டு, தம்பி, வர வர நீ ரொம்ப கோவப்படுற, அது உனக்கு நல்லது இல்லை, அதனால நீ கோவப்படுறத குறைச்சிக்கிடணும்னு சொன்னாரு. உடனே அதுக்கு அவன் சொன்னா, அப்பா, என்னால கோபத்தை கட்டுப்படுத்தவே முடியலன்னு. உடனே அவங்க அப்பா அவன் கிட்ட சொன்னாங்க, உனக்கு பிடிச்ச அந்த வேலியில உனக்கு எப்பெல்லாம் கோபம் வருதோ அப்பெல்லாம் ஒரு ஆணி அடின்னு சொன்னாரு. சொல்லிட்டு ஒரு பை நிறைய ஆணியையும் சுத்தியலையும் கொடுத்தாரு. உடனே அவன் எப்பெல்லாம் கோபம் வருதோ அப்போ எல்லாம் ஆணி அடிக்க ஆரம்பிச்சான். வாரத்துல 100 ஆணி அடிச்ச அவனுக்கு தான் எவ்வளவு கோவப்படுறோங்கிற அளவு புரிய ஆரம்பிச்சது. அடுத்த வாரம் 50 ஆணி அடிச்சான். தொடர்ந்து அவனோட ஆணியும் கோபமும் குறைய ஆரம்பிச்சது. அவனோட கோபம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சது. அப்போ அங்க வந்து அவனோட அப்பா ஒரு திருக்குறளை சொன்னாரு. தன்னைத்தான் காக்கின் சினங்காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம். உன்னோட கோபத்தை நீ கட்டுப்படுத்தலனா அந்த கோபமே உன்னை ஒரு நாள் கொன்னுரும். அதுதான் இந்த திருக்குறளோட விளக்கம்னு சொன்னாரு. அது மாதிரி இப்ப பாரு, நீ எவ்வளவு கோபத்தை கட்டுப்படுத்தி இருக்கன்னு. தொடர்ந்து நல்ல பழக்கங்களை கடைபிடிச்சு காரணம் இல்லாம வர்ற கோபத்தை கட்டுப்படுத்துன்னு சொன்னாரு. அன்னையில இருந்து தன்னோட கோபத்தை குறைச்சி நல்ல பையனா மாறிட்டான் ஆனந்த்.